பிடிச்ச படம் உருவங்கள் மாறலாம். அவருடைய 100th ஃபிலிம். அவர் ஹீரோ. எல்லா டாப் ஹீரோஸும் அதுல கெஸ்ட் ரோல்ஸ். அப்பாவை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு வந்து நடிப்புக்கு அவருடைய தந்தை, அவருடைய கடவுள் எல்லாமே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். ஸோ உங்களுக்கே தெரியும், அவர் சுவாசிப்பது, மூச்சு விட்டா சிவாஜி, எல்லாம் சிவாஜி தான் அவருக்கு. எங்க அப்பா வந்து அந்த டபுள் ரோல், இந்த 2வது கேரக்டரா ரவுடியா வரணும், ரவுடியா வீட்டுக்குள்ள நடந்து வரணும். அது தனி ஷாட் எங்க அப்பாக்கு. அப்போ வந்து எங்க அப்பா முதல்ல நடந்து வந்து காமிச்சிருக்காரு. டைரக்டர் ஓகேன்ட்டாரு. சிவாஜி சார் கூப்பிட்டு, என்ன நடந்து வந்த? பிராமண வேஷத்துல இருக்காரு சிவாஜி சார். அந்த கெட்டப்ல அந்த ரவுடி மாதிரி நடந்து காமிச்சாராம். சிவாஜி சார் எங்க அப்பாவுக்கு பல தருணங்கள்ல பயிற்சி கொடுத்துருக்காரு. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மகேந்திரன் சார் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், ஃபென்டாஸ்டிக் கொமீடியன், நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பண்ணிடலாம். அந்த 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 ஒரு ஒரு பயங்கர மரியாதை இங்க ரஜினி சாருக்கும் எங்க அப்பாவுக்கும் இருக்கிறது ரொம்ப ஒரு மரியாதை கலந்த நட்பு. 2 பேரும் ஒரே வீட்டுக்கு மாப்பிள்ளைங்க வேற. பட் அவுட் சைட் ஆஃப் தட் தே வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். பட் அது அந்த மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. இங்க வாடா போடா அந்த கதையே வேற. 80ஸ்ல நாடகத்துல பின்னி பெடல் எடுப்பாரு குணச்சித்திரம். ரூபாய்க்கு 3 கொலைன்னு ஒரு நாடகம். அம்மாஞ்சியா அப்பு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஆல்ஃபிரடா மாறுவான். தான் அவங்க அம்பி அண்ணியன். ஓகே, அப்பவே வந்து ஸ்டேஜ்ல கிளைமேக்ஸ்ல மல்டிபிள் பர்சனாலிட்டியா நடிப்பார் எங்க அப்பா. மாநாடு வேற லெவல் சார், வேற லெவல் சார் என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு சிரிப்பு வரும். இது ஒன்னும் மேட்ரே இல்லைங்க அவருக்கு. அது லெஃப்ட்ல நடிக்கிற ரோல் இதை விடலாம் நிறைய பண்ணிருக்காரு. அதை நீங்க எல்லாம் பார்த்தது இல்ல. கம்யூனிட்டி அதெல்லாம் சார் தான். கம்யூனிட்டிக்கு பிறந்த கம்யூனிட்டி இப்போ அதோ வந்திருக்கேன். என்ன படம் அது? சிங்கப்பூர் சலூன். ஆமா, அதான் அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு இப்ப அந்த டைலாக், கம்யூனிட்டிக்கு பிறந்த கம்யூனிட்டி. அந்த கிளைமேக்ஸ் எனக்கு வந்து அப்படியே ஜஸ்ட் அப்படியே பதிவு இங்க, அவ்வளவுதான். அது வந்து அன்பிலீவபிள் பர்ஃபார்மன்ஸ் அந்த நாடகம். இன்ஃபேக்ட் இன்சிடென்ட்லி அந்த பிளேல தான் ஃபர்ஸ்ட் ராதாரவி அங்கிள் அறிமுகமானாங்க தமிழ் மேடைக்கு. அப்பா நடித்ததுலயே உங்களுக்கு பிடித்த மூவி படம்னா என்ன? காம்போ சொல்லிட்டீங்க. பிடிச்ச மூவி? பிடிச்ச படம் உருவங்கள் மாறலாம். அவருடைய 100th ஃபிலிம். அவர் ஹீரோ. எல்லா டாப் ஹீரோஸும் அதுல கெஸ்ட் ரோல்ஸ். சிவாஜி சார்லேருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும், ரஜினி சார், கமல் சார், ஜெய்சங்கர் சார், மனோரமாச்சி, எல்லாரும் அதில் கெஸ்ட் ரோல்ஸு. அப்பா தான் அதில் ஹீரோ. 100th ஃபிலிம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கதை அண்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய நடிகர்கள் வந்து அதில் பண்ணியிருக்காங்க, கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்துட்டு எப்படி அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்தாங்க? அப்பாவை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு வந்து நடிப்புக்கு அவருடைய தந்தை, அவருடைய கடவுள் எல்லாமே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். ஸோ உங்களுக்கே தெரியும், அவர் சுவாசிப்பது, மூச்சு விட்டா சிவாஜி, எல்லாம் சிவாஜி தான் அவருக்கு. உருவங்கள் மாறலாம்லையும் சரி, பரீட்சைக்கு நேரமாச்சு அப்படிங்கிற ஒரு அருமையான படம். அது எங்களுடைய யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்டோடைய நாடகம் தான் படமாக மாறிச்சு. அதில் அதே பையன் வேஷம் எங்கள் அப்பா பண்ணார். எங்கள் தாத்தா பண்ண அப்பா வேஷத்தை சிவாஜி சார் பண்ணார். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு முக்கியமான சீக்வென்ஸ், எங்கள் அப்பா வந்து அந்த டபுள் ரோல், இந்த 2வது கேரக்டராக ரவுடியாக வரணும், ரவுடியாக வீட்டுக்குள்ளே நடந்து வரணும். அது தனி ஷாட் எங்கள் அப்பாவுக்கு. அப்போ வந்து எங்கள் அப்பா முதல்ல நடந்து வந்து காமிச்சிருக்காரு. டைரக்டர் ஓகேன்ட்டாரு. சிவாஜி சார் கூப்பிட்டு, என்ன நடந்து வந்த? இல்லை, வைஜிபி பையன் மகேந்திரா மாதிரி நடந்து வந்த. இது என்ன கேரக்டர்? ரவுடி. எப்படி வரணும் இது? அதுக்கப்புறம் என்ன மாதிரி ட்ராவல் ஆக போகுது இந்த ரோலு? என்ன செய்யணும்? ஏன்னா இவன் தான் அந்த பையனை கொண்டு இருப்பான். ஓகே. ஆனால் இவன் பார்க்கறதுக்கு அவனை மாதிரியே இருப்பான். இவன் அப்புறம் கடைசியில் ஸ்வீகாரம் எடுத்துப்பாங்க. அதான் கதை. ஸோ இவர் பிராமண வேஷத்தில் இருக்காரு சிவாஜி சார். அந்த கெட்டப்ல அந்த ரவுடி மாதிரி நடந்து காமிச்சாராம். இப்போ இதை பண்ணு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா திருப்பி நடந்து காமிச்ச போது தான் ஓகே சொல்லி டேக் ஓகே ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு சிவாஜி சார் எங்கள் அப்பாவுக்கு பல தருணங்களில் பயிற்சி கொடுத்துருக்காரு. இப்போ கமல் சாரோட எப்படின்னா, இவங்க 2 பேரும் தேர் லைக் பேட்ச்மேட்ஸ் லிட்ரலி. ஸோ அவங்களுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி, நீ இதை சொல்லு, நான் இதை சொல்கிறேன்டா, இப்படி சொல்லிக்கலாம், இப்படி சொல்லிக்கலாம், மாற்றி 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 அப்படிதான் எல்லா சீக்வன்ஸும். அது சகலகலா வல்லவனாக இருக்கட்டும், உயர்ந்த உள்ளமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த படம், ராஜபார்வை, எஸ்பெஷலி ராஜபார்வை, பயங்கரமா அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். பட்டீஸ். ஸோ அது இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மகேந்திரன் சார் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், ஃபென்டாஸ்டிக் கொமீடியன், நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பண்ணிடலாம். அந்த 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 ஒரு பயங்கர மரியாதை. நான் நினைச்சேன் ரஜினி சாரும் அப்பாவும் தான் வந்து அந்த மாதிரி இல்ல. அங்க வந்து ரொம்ப அது மரியாதை கலந்த நட்பு. இங்க வந்து இது வாடா போடா நட்பு. அதுதான் வித்யா. நிறைய பேருக்கு அது தெரியாது. இங்க ரஜினி சாருக்கும் எங்க அப்பாவுக்கும் இருக்கிறது ரொம்ப ஒரு மரியாதை கலந்த நட்பு. 2 பேரும் ஒரே வீட்டுக்கு மாப்பிள்ளைங்க வேற.
பட் அவுட் சைட் ஆஃப் தட் தே வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். பட் அது அந்த மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. இங்க வாடா போடா அந்த கதையே வேற. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து லைக் ஹீரோவாவும் அப்பா ஆக்ட் பண்ணிட்டாரு இல்லையா, நிறைய மூவிஸ் பண்ணியிருப்பாரு. யாரோட பேர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? இல்ல எனக்கு உருவங்கள் மாறலாம்ல ஹாசினி ஆண்டி தான் பேர். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அந்த காம்போ. நீங்க சொல்லி இருக்கீங்களா நீங்க வந்து ஹீரோவாவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி? இல்ல, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் அவர் பண்ணுவார். இன்ஃபேக்ட் எங்க அப்பா வந்து ஒரு மிக அருமையான குணச்சித்திர நடிகர். கரெக்ட். அது வந்து 80s வந்து பெருசா வெளியே வரல, பிகாஸ் காமெடியில அவ்வளோ பாப்புலர் ஆனதுனால. ஆனா அதே 80s நாடகத்துல பின்னி பெடல் எடுப்பாரு குணச்சித்திரம். அது மேடையில் பார்க்கும்போது ரூபாய்க்கு 3 கொலைன்னு ஒரு நாடகம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்நியனுங்கிற படத்துக்கே இன்ஸ்பிரேஷன் நான் நினைக்கிறேன். எங்க அப்பா கூட அதை நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அம்மாஞ்சியா அப்பு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஆல்ஃபிரடா மாறுவான் தான் அவங்க அம்பி அந்நியன். ஓகே. அப்பவே வந்து ஸ்டேஜ்ல கிளைமேக்ஸ்ல மல்டிபிள் பர்சனாலிட்டியா நடிப்பார் எங்க அப்பா. நான் அது எனக்கு அப்போ 8-9 வயசு, மிரண்டு போயிருக்கேன் பார்த்து. நான் அதை ஒன் ஆஃப் மை ஏர்லி இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் மை ஃபாதர் as a கேரக்டர் ஆக்டர் ஆன் ஸ்டேஜ். அப்புவாவே இருப்பார். டக்குன்னு அங்கே ஸ்டேஜில் என்ன உங்களுக்கு என்ன கிராஃபிக்ஸ் இருக்கா, ஷார்ட்டை மாற்ற முடியுமா, எடிட் பண்ண முடியுமா, ஒன்றும் கிடையாது. ஆன் ஸ்டேஜ் அப்படி இங்கே அப்பு இங்கே ஆல்ஃப்ரெட் மாற்றி 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 கிளைமேக்ஸ் பண்ணுவார். அது வந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க அந்த நாடகத்தை. ரஜினி சார், கமல் சார், சிவாஜி சார், அத்தனை பேரும் பார்த்து அதை வந்து வியந்து போய் வாழ்த்தின ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த டைம்லேயே அதெல்லாம் வந்து அவர் மேடையில் பண்ணிட்டு இருந்தார். பட் சினிமாவில் இட் வாஸ் ஒன்லி காமெடி. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து யுத்தம் செய்யுங்கிற படத்தில் மிஸ்கின் சார் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரோல் கொடுத்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த பொட்டென்ஷியலை வெளியே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒன் ஆஃப்டர் தி அதர் மாநாடுலாம் பயங்கரமா, அதாவது எல்லாரும் எங்க வந்து மாநாடு வேற லெவல் சார் வேற லெவல் சார் என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு சிரிப்பு வரும். இது ஒன்றும் மேட்ரே இல்லைங்க, அவருக்கு அது லெஃப்ட்ல நடிக்கிற ரோல் இதை விடலாம் நிறைய பண்ணியிருக்காரு, அதை நீங்க எல்லாம் பார்த்தது இல்லை, அதனால இதை பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாம் இது வந்து ரொம்ப பெருசா தெரியுது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுமே தவிர்த்து. அஃப்கோர்ஸ் மாநாடுல வெங்கட் பிரபு கேவ் ஹிம் ஃபுல் ஃப்ரீடம். நீங்க உங்க ஸ்டைல்ல பண்ணுங்க சார்ன்னு சொன்னதுனால he was able to bring it out. பட் இதுக்கு பல மடங்கு பெரிய பர்ஃபார்மன்ஸஸ் மேடையில் அப்பா பண்ணியிருக்காங்க. பட் அது நிறைய இந்த ஜெனரேஷன் பார்த்தது இல்லை. கரெக்ட். ஸோ அவர் நிறைய ஒரு சில வேர்டு அவர் மட்டும் யூனிக்கா யூஸ் பண்ணுவாரு காமெடியாவே. ஆமா, கேஞ்சது லம்பாடி லுங்கி, கம்யூனாட்டி, அதெல்லாம் சார் தான். கம்யூனாட்டிக்கு பிறந்த கம்யூனாட்டி இப்போ அதோ வந்திருக்கே, என்ன படம் அது, சிங்கப்பூர் சலூன். ஆமா, அதான் அது பயங்கர ஹிட் ஆயிடுது இப்போ அந்த டைலாக், கம்யூனாட்டிக்கு பிறந்த கம்யூனாட்டி. அப்புறம் வந்து கீஞ்சது லம்பாடி லுங்கி, அப்புறம் ஜங்கு சக்கா, உயர்ந்த உள்ளம்ல வருது. அதெல்லாம் அது அந்த இங்கிலீஷை தப்பா பேசுவார். நல்லவன்ல ஐ த கோ ஃபார் த பை த பிளடி காஸ்ட்லி த மிளகு கீரை த ஒன்லி த ஃபார் இன் த கார், இதெல்லாம் வந்து அது என்ன அந்த ஸ்பீட்ல பேசுவார். இதெல்லாம் மேடை நாடகம் கொடுத்த பயிற்சி. சிங்கிள் டேக்ல எடுத்த விஷயங்கள், அந்த நிறைய விஷயங்கள். அதை எஸ்பிஎம் அங்கில் கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ இவனுங்க வந்து ரகலை பண்ண ஆரம்பிச்சிடுவானுங்க, எனக்கு செட்டில் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவானுங்க, நான் கட்டே சொல்ல முடியாதுரா அப்படின்வாங்க கிட்ட எஸ்பிஎம் அங்கிள். இவனுங்க பண்ணியிருக்கானுங்க பாரு கூத்து அப்படின்வாரு எஸ்பிஎம் அங்கிள். மேனரிசம் பண்ணும்போதே உங்க அப்பா மாதிரியே பண்ற மாதிரியே இருக்கு. பை டிஃபால்ட் நான் ஒன்றும் பண்ண முடியாது, பர்த் டிஃபெக்ட். ஐ கான், இட்ஸ் நாட் சம்திங் தட் ஐ பிளான். ஓகே மேம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாடகம் ஃபர்ஸ்ட் அப்பா வந்து நாடகம் பண்ணி நீங்க என்னைக்கு போய் பார்த்தீங்க, அந்த மொமெண்ட் உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு? எனக்கு ஏர்லியா ஞாபகம் இருக்கிறது இந்த ரூபாய்க்கு 3 கொலை அப்படிங்கிற இந்த நாடகம் தான். எனக்கு கொஞ்சம் நினைவு தெரிஞ்சு நான் அப்பா நாடகங்களை பார்க்க ஆரம்பிச்சதுல அதுல இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இந்த கேரக்டர் ஒன்று பண்ணுவார். அந்த கிளைமேக்ஸ் எனக்கு வந்து அப்படியே இட்ஸ் ஜஸ்ட் அப்படியே பதிவு இங்க, அவ்வளவுதான். ஓகே, மனசுல அப்படியே இட்ஸ் பிரில்லியன்ட். அது அன்பார்ச்சுனேட்லி அதோட ஸ்கிரிப்ட் எல்லாம் இப்போ இல்லை. அந்த காலத்துல வீடியோ கேசட் அதெல்லாம் இப்போ டிஜிட்டல் ஆக்குற அந்த இதெல்லாம் கிடையாது. மறுபடியும் இன்னொரு நாடகத்தை அப்போ நம்ம போட்டுடலாம் அதே இதை வச்சு. அதை பண்ணணும்னா எங்க அப்பா கிட்ட இப்போ சொன்னா உதப்பா ஒரு வேலை இல்லையா, என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன அப்படின்வாரு. பட் அது வந்து அன்பிலீவபிள் பர்ஃபார்மன்ஸ் அந்த நாடகம். இன்ஃபேக்ட் இன்சிடென்ட்லி அந்த பிளேல தான் ஃபர்ஸ்ட் ராதா ரவி அங்கிள் அறிமுகமானாங்க தமிழ் மேடைக்கு. ஓகே, எங்க ட்ரூப்ல தான் முதல்ல சேர்ந்தாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் வேஷம் போடுவார் ரவி அங்கிள். அப்பத்துலேருந்து எங்க ஃபேமிலிக்கு அதுலதான் ராதா சாரே வந்து ரவி அங்கிள் ஃபர்ஸ்ட். ஆமா, ஓகே.